பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். 2 நாளைக்கு யாருன்னு போன் போடாதீங்க. போன் போட்டா எடுக்க மாட்டேன். போன் போட்டு பேசுற நிலைமையில நான் இல்லை. தயவு செய்து 2 நாளைக்கு யாருன்னு போன் போட்டு. உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு கட்சி தலைவரை யாருமே பார்த்திருக்க முடியாது. இன்னமும் அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். சுத்தி பெண்களை நிக்க வச்சு மீடியா முன்னாடி இவ்வளோ அநாகரிகமா ஆபாசமா பேசக்கூடிய ஒரு தலைவனை, இவ்வளோ ஒரு கேவலத்தை எங்கேயுமே யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ஒத்துக்கிறேன். கொடுக்கப்பட்டிருந்தது பாலியல் புகார். அதனாலதான் நீதிமன்றமே அந்த வழக்கை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் விசாரணை கூப்பிட்டா அங்கேயும் வரல. அதனாலதான் போய் சம்மன் ஒட்டினாங்க. அந்த சம்மனையும் கிழிச்சு போட்டு அவரு சீமான் பேசுனதை பார்க்கணுமே. அவர் சொல்ற நீ வர முடியாது என்ன பண்ணுவேன் 11 மணி விசாரணைக்கெல்லாம் என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொன்னவர், அதுக்கப்புறம் அந்த நீலாங்கரை சப் இன்ஸ்பெக்டர் பண்ண சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் 8 மணிக்கெல்லாம் போய் ஆஜராயிட்டாரு. 11 மணிக்கு தான் ஆஜராக மாட்டேன்னு சொன்னேனே தவிர 8 மணிக்கெல்லாம் வந்து ஆஜராயிரும் சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த சம்பவம். எத்தனை மணிக்கு ஆஜராக போறீங்க? 8 மணிக்கு. ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. ஆனா ஒரு பாலியல் வழக்கு விசாரணைக்கு போறாரு. ஆனா அவர் போனதை பார்க்கணுமே. ஏதோ மொழிப்போர் தியாகி போன மாதிரி, உப்பு சத்தியாகிரத்துக்கு போன மாதிரி, வைக்கம் போராட்டத்துக்கு போன மாதிரி அப்படியே தியாகி மாதிரி போறாரு. அவரை வர வைக்கிறதுக்கு அவங்க தம்பிகள் வேற கோஷம் போடுறாங்க. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல, பிறவியில வந்ததுடா அதெல்லாம். சீமானம் சும்மா இல்ல. அவருடைய தம்பிகள் இப்படி அப்பாவித்தனமா ஆரவாரம் பண்றதுனால அவர் வந்து அப்படியே தெம்பா ஸ்டேஷன் உள்ள போறாரு. மாமா 7 முறை சாதிச்சவன்டா அப்படின்ட்டு தெம்பா போறாரு. ஹலோ, ஹாய் இன்ஸ்பெக்டர். நீங்க எதிர்பார்த்த கார செஞ்ச ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். எடுத்து மட்டும் இல்லாம தெனாவட்டா வர. இந்த கூட்டத்தை வேடிக்கை பார்த்த வலசரவாக்க பகுதி மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே ஏண்டா அவர் வந்து ஒரு பாலியல் வழக்குக்கு ஆஜராக போறாரா, இதுக்கு மாடா கோஷம் போட்டு பின்னாடி போவோன்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் கேட்காத கேள்வி நராசமா கேட்கறாங்க. டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? இப்படிப்பட்ட ஏமாளி தம்பிகள் இருக்கிறனால தான் சீமானுக்கு வந்து கொஞ்சம் கூட கூச்ச நாசமே இல்லை. அப்படியே கூலா பேசுறாரு. பக்கத்துல பெண்களை நிக்க வச்சு எவ்வளவு ஒரு கேடு கட்டத்தனமா பேசுறாரு பாருங்க. விரும்பி படுத்தா, விருப்பம் இல்லாம படுத்தான்னு சொல்லி ஒரு முழு வக்கரமா தான் பேசுறாரு. விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தாருன்னா, வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம். நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? விரும்பி தானே படுத்தா, அதுக்கு பேர் என்ன? விருப்பம் இல்லாம பண்ணாதான் அதுக்கு பேர் வன்புணர்வுன்னு சொல்லி தன்னுடைய தப்பை நியாயப்படுத்தக்கூடிய சீமான், ஆனா திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி ஏமாத்தி 6 முறை 7 முறை கருக்கலைப்பு செஞ்சதா விஜயலட்சுமி சொல்றாங்க. அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு பேர் என்னது? இந்த தம்பிகள் பாருங்களேன், இவர் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 6 முறை 7 முறை ஏமாத்தி சம்பவம் பண்ணியிருப்பாரு. அது வந்து தப்பு இல்லைன்னு கெத்தா பேசுவானுங்க. ஆனா பெரியாரு ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சு கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் இருந்திருக்காரு. ஆனா அதை வந்து வெத்துன்னு சொல்லி கேவலப்படுத்துவானுங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த 6 முறை 7 முறை ஒரு பொண்ணை ஏமாத்தி கருப்பழைப்பு செஞ்சதை கூட கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அப்படியே பெருமையா வர பேசுறாரு. சொல்லிக்கிற வேண்டியது ஏதாவது சொல்லிக்கிற வேண்டியதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். 7 times national champion. 7 times. ஏகா சொல்லி வை. 7 times. அடுத்து பாருங்க, சுத்தி அவ்வளவு பெண்களை நிக்க வச்சு ஒரு சாமானியன் வந்து ரகசியமா கூட பேச தயங்குற ஒரு மேட்டரை ஒரு கட்சி தலைவர் அவ்வளவு ஓபனா வெகுதியா பேசுறாரு. என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா
கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். ஆரம்பத்தில் சீமானோட பேச்சுக்கு சிரிச்ச அந்த பெண்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே முகம் சுளிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு சீமானோட பேச்சு வந்து அநாகரிகத்தோட உச்சத்துக்கு போயிடுச்சு. என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி. இதில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப கவனிக்கணும். இவர் வந்து எப்போல்லாம் தன்னுடைய சங்கித்தனத்தை வெளிப்படுத்திட்டு இஸ்லாமியர்களை சாத்தான் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் சம்பந்தமான பிரச்சனை வருதோ, அப்போ அதுக்கு மறுநாள் அவர் கொடுக்குற ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாயம்மா பாய்கள் இவங்களெல்லாம் உட்கார வச்சு இவர் வந்து இஸ்லாமிய ஆதரவாளர்ன்ற மாதிரி ஒரு செட்டிங் ஒன்று போடுவார். எப்போல்லாம் பெண்கள் மேலே இந்த மாதிரி பாலியல் புகார் வருதோ அப்போல்லாம் என்ன செய்வார், பக்கத்தில் பெண்களை நிற்க வச்சு நான் வந்து பெண்களுக்கு ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி செட்டிங் போடுவார். இந்த செட்டிங்லாம் அவர் சினிமாவில் இருக்கும்போதே போட்டிருந்தா அவருக்கு ஆஸ்கர் அவார்டு கிடச்சிருக்கும். ஆனால் அவர் போடலை. இப்போ போட்டு பாருங்க, சரி இவ்வளோ தான் செட்டிங் பண்ணுறிய, அப்போ கூட இவ்வளோ பக்கத்தில் பெண்கள் இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு நாகரிகம் வேணா, அறிவுன்றது வேணா யாருக்கு? இதை விட ஹைலைட்டு சீமானுடைய மனைவி, என்னுடைய 2வது அண்ணி, இவ்வளோ நடந்தும் கூட தன்னுடைய கணவனுக்கு தான் ஆதரவா அப்பாவித்தனமாக பேசுகிறாங்க. யார்கிட்ட இருக்கு 2 கோடி அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு? அப்படி அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு அவசியமும் இல்லையே. அப்படியே ஒன்றும் இல்லை தம்பி, அது போய் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் சொல்கிறது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி வாழ்கிறாங்க. ஆனால் ஏன் பொண்டாட்டியும் தான் இருக்கா, ஏதாவது பொண்ணு கூட சேட்டிங் பண்ணாலே எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறா. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே நல்ல மனையாடில் நேசம் ஒரு கோடி. அப்போ நல்லா பாருங்க, அவங்க சொன்னதை பாருங்க, 2 கோடி காசு யார்கிட்ட இருக்கு, அப்படி தரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே, அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சீமானுக்கு அவங்க ஆதரவாக நிற்கிறாங்க. ஆனால் சீமான் ஆமாம் நான் தான் எடுத்தேன், பணம் நான் தான் தரேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மைனர் குஞ்சு மாதிரி பேசுறாரு. மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அப்ப நீங்க தான் இவளை ரேப் பண்ணீங்க. ஆமா. அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னே சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். உதவின்னு கேட்கும்போது எது கொடுத்து தொலைக்கிறதா அது இல்லை. கேட்டோன்னே சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். உதவின்னு கேட்டாங்களாம், அதனால இவர் வந்து கொடுத்தாராம். யார் வீட்டு காசை ப்ரோ கொடுக்குறீங்க? உங்கள் தம்பிகள் வந்து ஒவ்வொரு மேடையா தெருவா உண்டியிலேருந்து அந்த காசை வசூல் பண்ணுறாங்க. வெளிநாட்டு தம்பிகள் நிதி கொடுத்து உதவி பண்ணுறாங்க. அந்த காசுல வந்து இவர் ஈஸியாக மாதம் 50,000 அள்ளி கொடுத்தாரா. ஓஹோ, இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க? இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு. அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது. இதுல கொடுமை என்ன தெரியுமா? உதவின்னு கேட்டாங்களாம், மாதம் 50,000 அள்ளி கொடுத்துட்டாராம். இவர்கிட்ட எத்தனையோ பேர் உதவின்னு கேட்பாங்க, அவங்களுக்குலாம் மாதம் 50,000 கொடுப்பீங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு ஐஃபோன் தேவைப்படுதுங்க, உங்கள் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் தொலைபேசி தேவைப்படுது. நான் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை ஒரு குரல் செய்தி ஒன்று போடுறேன், எனக்கு ஒரு மாதம் 50,000 கொடுக்குறீங்களா? வேணாம், எனக்கு உங்கள் காசு வேணாம், நான் உழைச்சி சாப்பிட்றவன், எனக்கு உங்கள் காசு வேணாம். வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. ஆனால் இந்த சீமான் உருட்டை விட நேற்று சாட்டை துரைமுருகன் ஒரு உருட்டினார் பாருங்க, எப்பா உலகமகா உருட்டு. ஒட்டுநர் சம்மனை வந்து கேட்டில் நின்று படிச்சுட்டு போவாங்களா? இப்போ சம்மன் வந்திருக்குன்னு சொல்லி நாம் தமிழ்ச்சி வழக்கறிஞர் பாசத்துக்கு தகவல் சொல்லணும், சீமானுக்கு தகவல் சொல்லணும். அதை கிழிச்சாதானே சம்மனை அனுப்ப முடியும். அந்த சம்மனை படிக்கணுமா, அதனால அதை கிழிச்சி எடுத்துகிட்டு போய் படித்தாங்களாம். ஏன் கிழிச்சாதான் படிக்க முடியுமா? அப்படியே கேட்டில் வந்து படிக்க முடியாதோ? அது இல்லாமல் அந்த சம்மனை கிழிக்கும் போது சீமான் வந்து வீட்லேயே இல்லை, தர்மபுரியில் இருந்தார். தர்மபுரியில் இருக்க சீமானுக்கு புறா மூலமாக தூத்து விட்டு அனுப்புவீங்க, அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவீங்க. சீமான் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் பகிரியில் தானே அனுப்புவீங்க. அப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கலாமா, ஏன் கிழிக்கணும்? அறிவுன்றது வேணா. சாட்டை சொன்ன இந்த மொக்க காரணத்தை விட அந்த சம்மனை கிழிச்சதை பற்றி நம்ம 2வது அணி கையில் அண்ணி அவங்க சொன்னாங்க பாருங்க, அது வேற மாதிரி மஜா காரணம். சரி தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்லை போலீஸ் போகணும், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிளிக்க சொன்னேன், நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை, நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அது உள்ள உட்காந்து அது 2 மூணா கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிக்கிறதுக்காக ஒட்டின சம்மனை வந்து கிழிக்க சொன்னாங்களாம். கைல்விழி இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிருந்தா அவங்க பெரிய கையிலாலேயே அதை படிச்சிருக்கலாம். ஏன்னா அதை ஒட்டும் போது கைல்விழி அந்த கேட்டுக்கு பின்னாடியே தான் நின்றுட்டாங்க. அந்த காட்சியை இப்போ பாருங்க, அகம் டிவி வழியே அகத்திற்குள். வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அது யார் கிழித்தது, முழு விவரம் என்ன? சீமான் வீட்டுல தற்போதுதான் ஒரு 2 நிமிடம் கூட இருக்காது, அவர் வீட்டுல ஒரு வாசல்ல ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்மனை வந்து உடனடியாக அந்த சம்மனை வந்து கிழித்து எறிந்துகிட்டு இருக்கிறார்கள். நடிகை கேட் பின்னாடியே நின்றுட்டு கிழிக்க சொல்லிட்டு படிக்கிறதுக்காக கிழிச்சாங்களாம். படிக்கிறதுக்காக கிழிக்கிறவங்க இப்படி அக்கக்கா நாராக கிழிப்பாங்க.
ஆனாலும் அன்னைக்கு இவ்வளோ போய் ஆகாதுடா சாமியே. ஆனா இதுல செம காமெடி யார் தெரியுமா? ஏன் சம்மனை கிழிச்சேன்னு கேட்க வந்த போலீஸ் கிட்ட நெக்கலா பேசி போலீஸ் மேலேயே கை வச்சு போலீஸ் கிட்டேயே கண்ணை காட்டின சீமான் வீட்டு செக்யூரிட்டி தான். சும்மா செம சுருக்கு வாங்கினா போல. சர்வீஸ் மேனாக பணியாற்றி வருவதும் இவரிடம் வந்து லைசன்ஸ் உடைய கன் வந்து இருப்பதும் வந்து போலீசாரின் விசாரணை போராளியாக இருப்பதும் வந்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்த அடுத்து இந்த இருவரிடமும் தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை. இதுல இன்னும் செம காமெடி என்ன அப்படின்னா, அந்த போஸ்டரை கிளிக்க சொன்ன கைல்வெளி வந்து அங்கே ஒரே சலசலப்பு ஆனதுக்கப்புறம் என்னடா சலசலப்பீங்க இங்கே இருந்த செக்யூரிட்டி எங்க அப்படின்னு சொல்லி தேடும் போது அவர் அண்ணி இங்கே இருக்க அப்படின்னு வேலைக்குள்ள அடி வாங்கி உட்காந்துருந்தார். ஏரியால இவ்வளவு பெரிய கலாட்டா நடந்திருக்கு. எங்க போன அந்த ஏடு ஊமத்துற? இங்க இருக்கே. சத்தம் மட்டும் வருது. எங்க இருக்க? நீங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் இருக்கே. போலீஸ் கிட்ட துள்ளாரே அந்த செக்யூரிட்டி. அவர் வந்து முன்னாள் மிலிட்ரியாம். அந்த மிலிட்ரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் செம விருதுகள் வாங்கியிருப்பார். அங்கே விசாரணைக்கு வந்த கைதிகள்லாம் என்னங்க மிலிட்ரி நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகி போயிருக்கும். நீ எப்ப வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டுல வந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கற? என்னையா அன்றாரோட வந்த பாத்ரூம்ல தூக்கிட்டு வந்தாங்களா? இதோட பயங்கர காமெடி வந்து அந்த சம்மனை கிழிச்சி எறிஞ்சாரு அந்த பூப்பட்ட சட்டை தான். வேகமாக வந்து சம்மனை கிழிச்சி எறிஞ்சிட்டாரு. அப்புறம் அந்த மிலிட்ரி அந்த இடத்துல அடி வாங்குறத பார்த்ததுக்கப்புறம் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். ஆக மொத்தம் இது ஒரு கட்சி. இப்படியாப்பட்ட தம்பிகள், அப்படியாப்பட்ட தொண்டர்கள். கற்பழிச்சேன் நான் என்ன வயதுக்கு வந்த பொண்ணையா கற்பழிச்சேன், விரும்பி தானே படுத்தா சோளக்காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயா கற்பழிச்சேன்னு பேசக்கூடிய ஒரு தலைவன். சூப்பர் கட்சி. நல்லா வரீங்க, நல்ல எதிர்காலம் இருக்கு. நான் தான் சொல்ல. சீமான் அவருடைய மறைமுக சங்கி அரசியலால் எப்போவாச்சும் அம்பலப்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சீமான் எப்போ தன்னுடைய சங்கி விசுவாசத்தை காட்டுறதுக்காக இஸ்லாமியர்கள் மேலேயும் பெரியார் மேலேயும் எப்போ கை வச்சாரோ அப்போவே அவர் காலி. ஒன்று நல்லா கவனிக்கணும், மக்களுக்காக போராடின பெரியார் அம்பேத்கரை யார் சீன்றாங்களோ அந்த சங்கிகள் அதே மக்கள் முன்னாடி அசிங்கப்படுறது உறுதி. சீமானுடைய அரசியல் இதோட இறுதி. இதுவே எனது உறுதி. எப்படி என்னுடைய ரைமிங்? சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தேப்பா. ஓகே, இன்னைக்கு முதலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேட்டை மன்சூர். என்ன வடையா? மசால் வடை மசால் வடையா? பராக்